உங்களுக்கு பிடிச்சலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ், இடியாப்பம் தேங்காய் பால். ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும், ரொம்ப ஈஸியானது கூட. இது கடையில் வாங்குகிற ரெடிமிக்ஸ் இடியாப்பம் மாவில் தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். அவ்வளோ டேஸ்டியாக சாஃப்டாக கிடச்சிருந்தது. நான் அதை இப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம். தேங்காய் பால் நல்லா திக்காக எடுக்கணுன்னா நாம் எடுத்து வச்சுருக்கிற தேங்காவில் ஃபஸ்ட்டு ஒரு போர்ஷன் போட்டு அது கூட கொஞ்சம் சூடாக இருக்கிற தண்ணியை சேர்த்து அரைக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு டிப்பு. நல்லா மையாட்டாக அரைச்சி அதை டபுள் ஃபில்டரில் வடிகட்டி எடுக்கணும். அது செகண்ட் டிப். அப்படி செய்கிறதுனால எந்த டஸ்ட்டும் இறங்காது, நல்லா திக்கான தேங்காய் பால் மட்டும் இறங்கியிருக்கும். தேங்காய் பால் எடுக்கிறப்ப தேங்காவை ஹை ஸ்பீடில் வச்சு மிக்சியில் ஓட்டிடக்கூடாது. மீடியம் ஸ்பீடில் வச்சு ஓட்டுறதுனால தான் தேங்காய் பால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் லூக் வார்ம் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும், ரொம்ப கொதிக்கிற அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு போர்ஷன் மட்டும் அரைச்சி நாங்கள் ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்கலாம். நல்லா இந்தளவு மையாட்டம் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை வடிகட்டிடலாம். நாம் வச்சுருக்கிற தேங்காவை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதில் டஸ்ட் இருக்கிறத செகண்ட் டைம் ஒட்டுக்கா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதனால் குயிக்காக மஞ்சிடும், நமக்கு ஈஸியாக தேங்காய் பால் எடுத்துடலாம். நான் தேங்காய் எல்லாத்தையும் போட்டு பால் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு நல்ல திக்கான தேங்காய் பால் கிடைக்கும். நான் தேங்காய் ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். நாங்கள் விரும்பினோம்னா தேங்காய் அரைக்கிறப்பையே 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சோம்னா ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் இதே மெத்தடில் வச்சுருக்கிற தேங்காய் எல்லாத்தையும் பால் எடுத்துக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ குயிக்காக திக்கான தேங்காய் பால் கிடச்சிருக்கு. இது கூட நாம் வேணும்னா இப்போ ஏலக்காவும் தட்டி போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சேர்த்து அரைச்சதுனால இந்த ஏலக்காய் தட்டி போடலை. சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் மீடியம் ஸ்வீட் இருக்கிற மாதிரி சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்குவாங்க. நான் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நாங்கள் இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு கிருஷ்ணா இடியாப்பம் மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன். இது எப்பயுமே நான் இது தான் வாங்குவேன். ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். நான் கொஞ்சம் இடியாப்பம் மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் தண்ணி வச்சு காஞ்சிட்ருக்கு. அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நாம் வச்சுருக்கிற மாவில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்த பிறகு சேர்த்து மாவு பிணைஞ்சால் தான் நமக்கு இடியாப்பம் வரும், இல்லைன்னா இடியாப்பம் வராது. நல்லா தண்ணி கொதித்த பிறகு நான் மாவுக்குள்ளே சேர்த்து கலந்துக்கிறேன். கை வைக்க முடியாதுன்றதுனால நான் ஸ்பூன் போட்டு கலந்து விட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சிக்கலாம், ஒட்டுக்கா ஊற்றிடக்கூடாது. கொலன்னு ஆகிட்டா நமக்கு மாவு சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிணைஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு நாம் ஸ்பூன் போட்டு கலந்து விட்டுட்டு சூடாறின பிறகு நாம் கையை வச்சு பிணைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றி இந்தளவு சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிணைஞ்சிக்கலாம். டைட்டாக பிணைஞ்சிட்டோம்னா இடியாப்பம் சாஃப்டாக இருக்காது. அதனால் மாவு நம்ம சாஃப்டாக பிணைஞ்சிடணும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி விட்டுட்டு நாம் மூடி வச்சிடலாம். கை சூடு இருக்கிற அளவுக்கு ஆற வரைக்கும் மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இது ஊறட்டும். இப்போ 10 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி இதை அப்படியே இடியாப்பச்சில் போட்டு பிழிஞ்சு எடுத்துடலாம். இடியாப்பச்சில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுட்டு போட்டுக்கலாம், அதனால் ஒட்டாமல் கிடைக்கும். நம்ம ஃபுல்லாக போட்டு டைட்டாக அழுத்தி பிழியக்கூடாது. கொஞ்சம் குறைவாக போட்டுட்டோம்னா பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இட்லி வேக வைக்கிற மாதிரி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இட்லி தட்டில் இதை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இடியாப்ப தட்டி வச்சுருந்தீங்கன்னா இடியாப்ப தட்டிலையும் ஸ்ட்ரைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். என்கிட்ட இடியாப்ப தட்டு இல்லை, அதனால் நான் இட்லி தட்டில் யூஸ் பண்ணிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக பூ மாதிரி இருக்குது பாருங்கள். இது சூடு ஆறுனாலுமே இதே சாஃப்டில் நமக்கு இருக்கும். இதுக்கு நாம் விரும்பினா வெஜ் ஸ்டியூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் பால் பெஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆவியில் வேக வச்சு எடுத்தோம்னா அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஒரு எமர்ஜென்சின்னா இந்த மாதிரி நாம் யூஸ் பண்ணிக்கலாம். மாவு பத்தலைன்னா இது செஞ்சிட்டோம்னா நமக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கும்.
பாருங்கள், நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி காஞ்சிடுச்சு. அதுக்குள்ளே நாம் புழிஞ்சு வச்சுருக்கிறத வச்சு 10 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு. நல்லா வெள்ளை வெள்ளையாக பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். நாங்கள் தண்ணியெல்லாம் தெளித்து எடுக்கவே வேண்டியதில்லை, அப்படியே துணியிலேருந்து வந்துடும். ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். கொஞ்சம் கூட ஒட்டாமல் எவ்வளோ சாஃப்டான இடியாப்பம் குயிக்காக தயாராகிடுச்சு பாருங்கள். இதே மெத்தடில் நீங்களும் இடியாப்பம் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நிறையா பேர் வீடியோ